வணக்கம். தமிழர் தாய சங்கத்தின் செயலாளர் ராஜ்குமார். வவுனியாவில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்கள் ஜனாதிபதி ட்ரம்புக்கு வாழ்த்து. சர்வதேச ஈடுபாடும் தமிழ் இறையாண்மையும் குறித்து அழைப்பு. வவுனியாவில் கட்டாயமாக காணாமல் ஆக்கப்பட்டோரின் தமிழ் தாய்மார்கள் ஈரானுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட சமீபத்திய சர்வதேச நடவடிக்கைகளில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எடுத்த நிலைப்பாட்டை வாழ்த்துவதுடன் தமிழ் மக்களின் பல தசாப்தங்களாக நீடித்து வரும் அரசியல் போராட்டத்தில் சர்வதேச சமூகத்தின் தீவிர ஈடுபாட்டை வேண்டி அழைப்பு விடுக்கின்றனர். இந்த நிகழ்வு 3300 நாட்கள் தொடர்ச்சியான சாலை போராட்டத்தின் முக்கிய தருணமாகும். 2009 உள்நாட்டு போரின் போது மற்றும் அதன் பின்னர் தமது பிள்ளைகளை இழந்த இத்தாய்மார்கள் அதிகார ஆட்சி முறைகளுக்கு எதிராக உறுதியான நிலைப்பாடு எடுக்கும் உலக தலைவர்களின் செயற்பாடுகளுக்கும் தாங்கள் எதிர்கொண்டு வருவதாக கூறும் சிங்கள குடியேற்ற ஆதிக்கமும் மாநில அடக்குமுறைக்கும் இடையே ஒற்றுமையை காண்கின்றனர். முக்கிய கோரிக்கைகள் மற்றும் அழைப்புகள். 1. உறுதியான தலைமைத்துவத்துக்கு வாழ்த்து. மத அடக்குமுறைகள் மற்றும் அதிகார ஆட்சிகளுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும் தலைமைத்துவத்தை இத்தாய்மார்கள் பாராட்டுகின்றனர். இத்தகைய உறுதியான அணுகுமுறை தமிழர்கள் மற்றும் ஈரான், குர்திஸ்தான் போன்ற அடக்கப்பட்ட தமிழர்களுக்கு சுதந்திரம் கிடைக்க உதவலாம் என அவர்கள் நம்புகிறார்கள். 2. தமிழ் இறையாண்மையின் மீட்பு. 1960ஆம் ஆண்டு ஐநா காலனித்துவ ஒழிப்பு அறிவிப்பு தீர்மானம் அனைத்து மக்களுக்கும் சுயநிர்ணய உரிமை உறுதிப்படுத்துகிறது என்பதை மேற்கோள் காட்டி ஐரோப்பிய காலனித்துவத்துக்கு முன் இருந்து தமிழ் இறையாண்மை அரசியல் வரலாறு மறுசீரமைக்கப்பட வேண்டும் என தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர். 3. சர்வதேச தலையீட்டுக்கான அழைப்பு. உள்ளூர் அமைப்புகள் பல ஆண்டுகளாக நீதி அளிக்க தவறிய நிலையில் தமிழ் மக்களின் அரசியல் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சர்வதேச சமூகத்தின் குறிப்பாக அமெரிக்காவின் தீவிர அரசியல் மற்றும் சட்ட ரீதியான ஈடுபாட்டை தேவைப்படுகிறது என இத்தாய்மார்கள் வலியுறுத்துகின்றனர். 4. காணாமல் ஆக்கப்பட்டோருக்கான பொறுப்புக்கூறல். 2009 மே மாதத்தில் இராணுவத்திடம் சரணடைந்த பின்னர் காணாமலாக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான தமிழர்கள், குழந்தைகள் உட்பட குறித்த சுயாதீனமான சர்வதேச விசாரணை அவசியம் என இக்குழு தொடர்ந்து கோருகிறது. ஒரு பிரதிநிதி கூறியதாவது, 1950 ஈரானில் நடந்து வருவதாக கூறப்படும் அரசியல் அடக்குமுறைகள் 1948 சுதந்திரத்துக்கு பிறகு இலங்கையிலும் நடைபெற்று வருகின்றன. காலனித்துவத்துக்கு முன் எங்களிடம் இருந்த அரசியல் உரிமைகள் மற்றும் இறையாண்மை சர்வதேச சமூகத்தின் சட்டத்தின் அடிப்படையில் மறுசீரமைக்கப்பட வேண்டும் என நாங்கள் நம்புகிறோம். 10 ஆண்டுகளுக்கு மேலாக இத்தாய்மார்கள் காணாமல் போனோர் அலுவலகம் OMB போன்ற உள்ளூர் ஆணையங்களை பயனற்றவை என நிராகரித்துள்ளனர். எனவே 300க்கும் மேற்பட்ட உறவினர்கள் உண்மையை அறியாமலே உயிரிழந்துள்ளனர். இவ்வழைப்பு தமிழ் மக்களின் வாழ்வும் எதிர்காலமும் பாதுகாக்கப்பட வேண்டிய அவசர கோரிக்கையாகும் என அவர்கள் வலியுறுத்துகின்றனர். நன்றி.